ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் வேலிடேஷன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சது பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது மற்றவங்களோட வேலிடேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நியூவாக ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து மற்றவங்க என்னை பாராட்டணும், நான் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தா என்னை வந்து நீ அழகாக இருக்கேன்னு சொல்லணும், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மற்றவங்க கிட்டேருந்து. ஏன்னா வந்து அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். நீங்கள் பண்ணுற விஷயம் அது மற்றவங்க வேலிடேஷன் பண்ணால் தான் நான் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபீல் ஆவேன். நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும், உங்களோட நீங்கள் ஒரு நல்ல பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு வேலிடேஷன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மற்றவங்க வந்து நம்மளை அந்த மாதிரி வேலிடேட் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க பண்ணலைன்றதுக்காக நம்ம பண்ணுறது தப்போ இல்லை நம்ம அழகாக இல்லையோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்து நீங்கள் பண்ணுறீங்களா, தட் இஸ் இனஃப். நீங்கள் வந்து மற்றவங்க வேலிடேட் பண்ணால் தான் நான் வந்து நல்லா சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கணும், இல்லை மற்றவங்க வேலிடேட் பண்ணால் தான் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறோமோ எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, அவங்க வேலிடேட் பண்ணால் ஓகே தான், ஆனால் அவங்க வேலிடேட் பண்ணால் தான் நான் பியூட்டிஃபுல், அவங்க வேலிடேட் பண்ணால் தான் நான் நல்ல பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்றது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து மற்றவங்களோட இதை வந்து மற்றவங்களோட வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவை தவிர நம்மளை வந்து அவ்வளோவா வந்து பாராட்டிக்கிறதே இல்லை. இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எது இருக்கணும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ணுற விஷயமோ இல்லை நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயமோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்களா அப்படின்றது தான் மேட்டர். இப்போ ஈவன் மற்ற எல்லாருக்குமே பிடிக்கல அப்படின்னாலும் தட் இஸ் ஃபைன். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்க வந்து என்னை பாராட்டினாலும் மற்றவங்க என்னை வேலிடேட் பண்ணாதோ நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் நல்ல பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ ஸ்டாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஈவன் மற்றவங்க வேலிடேட் பண்ணலனாலும் ஓகே, ஈவன் வேலிடேட் பண்ணாலுமே உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எது இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை வேலிடேட் பண்ணுறதா தான் இருக்கணும். மற்றவங்க வேலிடேஷன் கொடுத்தாலுமே உங்களோட டாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு டைமாக நம்ம மற்றவங்ககிட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா டைமுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்மளால் தனியாக ஒரு டெசிஷனே எடுக்க முடியாது. அதனால் இப்படி குட்டி குட்டியாக விஷயங்களை மாற்றும்போது நமக்கே ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்கனாலும் ஓகே, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ ஸ்டாப் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு வேலிடேட் யூ.